அந்த லெட்டர் பிரிச்சு படி பதில் எழுதணும். அன்புள்ள கல்யாணிக்கு உன் கடிதம் கண்டேன், விவரம் அறிந்தேன். நீ என்னை பற்றி அதிகமாக கற்பனை பண்ணியிருக்கின்றாய். ஏற்கனவே நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். அவளை பறிகொடுத்ததினால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் இன்னொரு பாதிப்பை தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை. இந்த விஷயத்தில் நீ நன்றாக யோசித்து ஒரு முடிவெடு. இப்படிக்கு மனோகர். பையன் நம்ம வலையில விழுந்துட்டான். இனிமே ட்ராக் மாறாம கொண்டு போகணும். அப்போதான் நம்ம போட்ட திட்டம் சக்சஸ் ஆகும். இப்ப பதிலுக்கு கல்யாணி லெட்டர் எழுதுறா. சொல்றேன், எழுது. பிரியமுள்ள மனோகருக்கு தந்தரத தந்த தந்தரத தந்த தந்தரத தந்தனா தந்தரத தந்த தந்தரத தந்த தந்தரத தந்தனா தேவதை போலொரு பெண் இங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி. தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போடவும், பூச்சூடவும் பாய் போடவும் சுபவேளைதான். தேவதை போலொரு பெண் இங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி. தங்க கம்பி போலொரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி. தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போடவும், பூச்சூடவும் பாய் போடவும் சுபவேளைதான். தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி. தங்க கம்பி போலொரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி. தங்க கம்பி பூச்சூடவும்
ஒரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துடன் கைத்தலம் பற்றிட வந்தது தம்பி, தங்க கம்பி. மை டியர் மனோகர், ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் வாங்கி தரது வழக்கம். இந்த பிறந்த நாளைக்கு ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி தரலான்னு நினைக்கிறேன். நானே கடையில போய் வாங்கினா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அதனால நீங்க ஸ்காட்ச் வாங்கி என் அண்ணன் பெத்த பெருமாள் கிட்ட கொடுத்துடுங்க. அவர்கிட்ட நான் பணம் கொடுத்துட்றேன். நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன். பக்கத்துல வந்தீங்க, நான் வெட்கப்பட்டேன். நீங்க என் பக்கத்துல வந்தீங்க. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கையை பிடிச்சு இருப்ப? ஐயோ, நான் அதெல்லாம் பேசுன ஒரே வெட்டா வெட்டிடுவேன். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ பெரிய பொறுக்கின்னு. நீதான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபால் தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டி டீச்சர் வேலைக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஏய், நீ இருக்க வேண்டிய இடம் ஸ்கூல் இல்ல, சாட்பா. இனிமே என் கீதா இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வரமாட்டா. பாடி போலாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபல். சாரி சார். வந்து டே முத்து சார், அவன் வந்திருக்கானாடா? யார் சார்? அதான்டா என் சக்கரை கட்டி மனோகர் குட்டி. இருக்காரு சார். டேய் என் செல்ல குட்டி, வந்துடு, துமீல் வந்துடு. பைத்தியக்காரன்ல? ஆமா சார், அவன் பைத்தியக்காரன். அவன் இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த ஸ்கூல்ல டீச்சரா வச்சிருக்க பாரு. நான் பைத்தியக்காரன். வாழ்நாள் பூராவோ இந்த பரிசுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். ஒரு உதவி பண்ண முடியுமா உன்னால? சொல்லுங்க சார். இந்த ஸ்கூலுடைய ஓனர் அவர் மனைவியோட நாளைக்கு இங்க வரார். அவங்க மனைவி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வயலின் கத்து கொடுக்கணுமா சார்? விட மாட்டியே. வயலின் கத்து கொடுப்ப, அப்புறம் கட்டி பிடிக்கணும்னு ஆசை வரும். நீ கட்டி பிடிச்ச அப்புறம் என் வாழ்நாளே க்ளோஸ். அவங்க திரும்பி போற வரைக்கும் 15 நாளைக்கு இந்த ஸ்கூல் பக்கமே தலை காட்டக்கூடாது. சஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு ஒரு தற்காப்பு வேணாமா? உன் நன்மைக்காக சொல்றேன். காலாகாலத்துல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க. அப்பதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. புறப்படு. எப்ப போற? கடைசி வரைக்கும் நான் கூடவே இருக்க வேண்டியதா இருக்கு. போய் தொலை. இவ்வளவு இடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பாத்தியா பய கும்பல உரைச்சிட்டு போறத. ஹலோ மனோகுட்டி, இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்க? ஜாலி என்ன சார் ஜாலி? அவனுக்கு இங்க ஜாலியே போச்சு. என்ன ஆச்சு கண்ணு? பிரச்சனை ஒண்ணும் இல்ல, ஆனா கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்குள்ள போக முடியாது. ஓ, இவ்வளவுதானா? ஆமா, எதுக்கு நீ என்ன வர சொன்ன? இத கொண்டு போய் கல்யாணி கிட்ட கொடுத்துருங்க. மாவனாருக்கு தானே? பர்த்டேக்கு தானே? அத பத்தி நீ கவலையே படாத. இது வரைக்கும் இந்த விஷயத்துல ஏதாவது குழப்பம் நடந்திருக்குதா? அதே மாதிரிதான் இதுவும். இது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும். ஆமா, எவ்வளவு பணம்? ஐயோ, பணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் வேணாம். தங்கச்சி சொல்லி இருக்குது, இதுக்கு நீ பணம் வாங்கித்தான் ஆகணும். நோ நோ நோ, நான் வாங்க மாட்டேன். தங்கச்சி திட்டுமா? நான் தான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன்னு போய் சொல்லுங்க, அது திட்டாது. மனோகர், அவளுடைய அன்புக்காகவும் அவளுடைய வார்த்தைக்காகவும் தான் கட்டுப்பட்டு நான் இங்க நிக்கிறேன். மரியாதை பணத்தப்படி. சரி கொடுங்க. உன் மனசையும் நோகடிக்க கூடாது. சரி, அவகிட்ட நான் பணத்தை எடுத்து போய் கொடுத்துறேன். மனோகர், அடுத்த தடவை விஸ்கி பாட்டில் வாங்குறதா இருந்தா பணத்தை நிச்சயமா வாங்கிக்கிறேன். நோ, இதை விட பெரிய பாட்டிலா எனக்கு வாங்கி மாமனாருக்கு வாங்கி கொடுக்கணும். என்ன?
எப்பவுமே மாமனார கைக்குள்ள போட்டுக்கிறது நல்லதுதான். ஆமா என்ன சொல்ற நீ? அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3-4 காட்டன் சிகரெட் பாயிட்டு வாங்கி குடுத்துட்டுனா அந்த கிழமை பாட்டுக்கு அங்க அகடான்னு வலிச்சுன்னு கிடக்கும். உனக்கு தொந்தரவு இருக்காது பாரு. பார்த்தா கண்ணு மனாகர அப்படியே 1/2 டஜன் பேண்ட், 1/2 டஜன் சட்டு, ஒரு டஜன் பிரெஞ்சு சட்டி வாங்கிடு. யாருக்கு? மாமனாருக்கு தான். நீ வாங்கி வைய, நான் வந்து வாங்கிக்கிறேன். அப்பாடா, அந்த 3 தண்டசோறு பசங்களும் இன்னைக்கு இல்ல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா ஸ்காட்ச் விஸ்கி நிம்மதியா சாப்பிடலாம். அனுபவிடா பெருமாள. ஃபைல கல்யாணி கிட்ட கொடு. குட் மார்னிங் மேடம். அத காலையிலேயே சொல்லிட்டியே. அது ரெகுலரா சொல்றது, இது ஸ்பெஷல். இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப அன்பா க்ளோஸா பழகுறியே, ஏதாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்க, மறைக்க முடியலையே. இப்போ கொஞ்ச நாளா ஏதோ உங்க புண்ணியத்துல எதிர்பார்க்காதெல்லாம் கிடைக்குது, அனுபவிக்கிறேன். என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? அதுதான் நல்லது. எங்க புரிஞ்சிடுச்சோன்னு நினைச்சேன். என் இதயம் கவர்ந்த மனோகருக்கு நீங்க சிரிக்கும் போது உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆனா ஒரே ஒரு குறை, நீங்க மீசையோட இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அமிதாப், தர்மேந்திரா, அமீர் கான், மிதுன் மாதிரி மீசை இல்லாம இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். நாளைக்கு உங்களை மீசை இல்லாம பார்க்கணும்னு